6th சம் பொறுத்த வரைக்கும் 3 செட் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல 2 செட்டோட ரிப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு செட்டோட ரிப்ரசன்டேஷன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. சி செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஏ செட் அண்ட் பி செட் ரெண்டுமே என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுதான் நம்மளுடைய மெயின் ப்ரியாரிட்டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால இருக்கிற 3 சப்டிவிஷன் சால்வ் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். செட்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாக்க நம்ம வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்ற ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ் தட் பிலாங்ஸ் டு டபிள்யூ such that x is less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஏவோட எலிமெண்ட்ஸ் எக்ஸ் தான். ஆனால் எக்ஸை நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா டபிள்யூன்ற எக்ஸ்பிரஷன் டபிள்யூலேருந்து எடுக்கிறோம். டபிள்யூனா என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். சரிங்களா? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஜீரோஸ் நம்ம ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும், பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும். சரிங்களா? அப்போ ஏவோட எலிமெண்ட் எக்ஸ் தான். எக்ஸ் எதுல இருக்கு? இந்த ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுக்கான கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் தான் போகுமா? லெஸ் தென் 2. லெஸ் தென் 2னா எது இருக்கும்? ஸோ 2 விட கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ லெஸ் தென் 2னா 2 விட கம்மி. அப்போ இந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னுடைய ஏ செட்டோட எலிமெண்டா இருக்கும். சரிங்களா? therefore a equal to 0, 1. ஸோ சிம்பிள், ரைட்? சரிங்களா? ரொம்பவும் சிம்பிளானது தான். அடுத்தது பி செட்டும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஹியர் கேபிட்டல் என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர். சரிங்களா? ஸோ 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4. ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ்னு சொல்லலாம் அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ பி செட்டோட எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பியோட எலிமெண்ட்ஸ் எக்ஸ் தான். எக்ஸ் நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா என் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கிறேன். அதனோட கண்டிஷன் என்னன்னா 1 விட ஜாஸ்தியா இருக்கணும், 4 விட கம்மியா இருக்கணும். 1 விட ஜாஸ்தி அப்படின்னா 2 3 4 அப் போகிட்டே இருக்கும் 5 வரையும். ஆனா அவங்க ஃபைனல் ஆன்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் சுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ ஈக்குவல் டுனா 4 நம்ம கன்சிடர் பண்ணணும். 4 விட கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனுடைய செட் எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் அதனுடைய செட் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ பி ஈக்குவல் டு 2, 3, 4. ஸோ சி செட்டை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி மென்ஷன் இன் ரோஸ்டர் ஃபார்ம். சரிங்களா? ஸோ 3, 5. இப்போ செட்ஸை நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்த எல்லா செட்ஸுமே நம்ம என்ன ஃபார்முக்கு மாத்திருக்கோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் மாத்திருக்கோம். இப்போ டைரக்டா நம்ம சப்டிவிஷன் சால்வ் பண்றதுக்கு தான் போக போறோம். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? ரைட்? எஸ். அவர் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ் A cross B union C is equal to A cross B union A cross C. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம சால்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா B யூனியன் C ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 2, 3, 4 யூனியன் 3, 5. ஸோ நான் ஆல்ரெடி யூனியனுக்கான மீனிங் கொடுத்துருந்தேன். ஸோ கம்பைன் பண்ணணும், ஆனால் ரிப்பீட்டட் வேல்யூ 1 டைம் தான் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ 2 3 ரிப்பீட் ஆயிருக்கு, அதை நான் 1 டைம் மட்டும் எழுதுறேன். 4 and 5. சரிங்களா? ஸோ ஓகே, பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னன்னா 0, 1 கிராஸ் ஆஃப் 2, 3, 4, 5. சரிங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். 0, 2 0, 3 0, 4 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5. Yes, so this is answer for left hand side. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்.
நெக்ஸ்ட் we are going to solve ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 0,1 கிராஸ் ஆஃப் பியோட எலிமெண்ட்ஸ் 2, 3, 4. ஸோ இப்போ கார்டேஷன் ப்ராடக்ட் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. சரிங்களா? அதே போல ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 0,1 கிராஸ் ஆஃப் சியோட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,5. So that is equal to 0,3 0,5 1,3 1,5. சரிங்களா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிராக்கெட் குள்ள இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்டையர் ரைட் ஹேண்ட் சைட் ஆன்சர்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பியோட யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னா ஸோ காமன் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காமனா 0,3 0,3 இருக்கு. அடுத்தது 1,3 இருக்கு. 1, எஸ், வேற எதுவும் காமனா இல்லை. காமனை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிங்க. யூனியனை பொறுத்த வரைக்கும் காமன் வேல்யூஸ் என்னென்ன இருக்குன்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா நம்ம அது தெரியாம ரிப்பீட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன பாருங்க 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 0,5 1,5. சரிங்களா? எப்பவுமே யூனியன் பொறுத்த வரைக்கும் காமன் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஃப்ளோல எழுதும் போது அந்த வேலையை சேர்த்து எழுதிடக்கூடாது, அதுக்காக தான். சரிங்களா? இப்போ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் செக் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சரும் செக் பண்ணலாம். 0,2 இருக்கு, எஸ், ரெண்டுத்துலயுமே இருக்கு. 0,3 இருக்கு, 0,4 இருக்கு, 0,5 இருக்கு, 1,2 இருக்கு, 1,3 இருக்கு, 1,4 இருக்கு, 1,5 இருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 we can say that A cross B union C is equal to A cross B union A cross C, right? Hence verified. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம்ஸ். இந்த எக்ஸசைஸை நீங்க சால்வ் பண்றதுக்கு பேசிக் செட்ஸ் ஆபரேஷன், யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ், அப்புறம் கார்டேஷன் ப்ராடக்ட், ஃபைண்டிங் அண்ட் கார்டேஷன் ப்ராடக்ட், இது தெரிஞ்சாலே போதும் இந்த எக்ஸசைஸை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ஸ். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதுல அகைன் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் B இன்டர்செக்ஷன் C ஓடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. ஸோ B ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்க 2, 3, 4 இன்டர்செக்ஷன் C ஓட எலிமெண்ட்ஸ் 3, 5. ஸோ இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் வேல்யூஸ். காமன் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்க 3 மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் 3. சரிங்களா? அடுத்தது A கிராஸ் ஆஃப் B இன்டர்செக்ஷன் C. ஸோ ஏயோட எலிமெண்ட்ஸ் என்னது பாத்தீங்க அப்படின்னா 0,1 கிராஸ் ஆஃப் 3. ஸோ அகைன் நம்ம கார்டேஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 0,3 and 1,3 is my final answer. So this answer will be answers for left hand side. So அடுத்து நம்ம சால்வ் பண்ண போறது ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட்ல பிராக்கெட்ல இருக்கிறது A cross B ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். A cross B ஓட வேல்யூ பாருங்க. A ஓட எலிமெண்ட்ஸ் என்னது 0,1
சரிங்களா. கிராஸ் ஆஃப் b ஓட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா b ஓட எலிமெண்ட்ஸ் 2 3 4 2 3 4. ஸோ இப்போ நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். 0, 2 0, 3 0, 4 and 1, 2 1, 3 1, 4. சரியா? ஓகே. அடுத்தது a cross c is equal to 0, 1 cross of c ஓட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3, 5. so that is equal to கார்டீசியன் ப்ராடக்ட் மறுபடியும் கண்டுபிடிச்சா 0, 3 0, 5 1, 3 1, 5. சரிங்களா. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிராக்கெட்குள்ள இருக்கிற டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா a cross b intersection a cross c. intersection means very common values between a cross b and a cross c. so common value பாத்தீங்கன்னா 0, 2 காமனா இல்ல, 0, 3 s காமனா இருக்கு and 0, 4 இல்ல, 1, 2 இல்ல, 1, 3 s 1, 3 காமனா இருக்கு and 1, 4. ஸோ ஒரு காமனா இருக்கிறது வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 0, 3 next 1, 3. சரிங்களா. this is answer for right hand side. so from 1 and 2 we can say that. so 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஐடியா இருக்கு. 0, 3 இருக்கு, 0, 3 இருக்கு, 1, 3 இருக்கு, 1, 3 இருக்கு. so LHS from equation 1 and 2 we can say that a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. hence verified. ரொம்பவும் சிம்பிளான சம்ஸ். அகைன் நான் மறுபடியும் சொல்றது ஒரே ஒன்று தான். பேசிக் செட்ஸ் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றது தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் அது தெரியல, சரிங்களா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. யூ வில் கெட் an idea about how to find a cartesian products between two sets. சரிங்களா, ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது தேர்ட் சப்டிவிஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ a union b cross c is equal to a cross c union b cross c. இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அகைன் இது ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா a யூனியன் b பிராக்கெட்குள்ள இருக்கிறத முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். a யூனியன் b, a ஓட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0, 1 யூனியன் b ஓட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ இப்போ யூனியன்னா கம்பைன் பண்றது, ரிப்பீட்டட் வேல்யூஸை ஒன் டைம் மட்டும் எழுதுறது. ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4 இதுதான் a யூனியன் b ஓட வேல்யூ. ஸோ அடுத்தது a யூனியன் b கிராஸ் c ஓட எலிமெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் 0, 1, 2, 3, 4. ஸோ a யூனியன் b முதல்ல எழுதிக்கலாம். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் c ஓட எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 5. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. சரிங்களா. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா பாத்துக்கோங்க. எஸ், ஆன்சர் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது நம்ம எது கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா. ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது அகைன் நான் சொல்ற மாதிரி தான் பிராக்கெட்குள்ள இருக்கிறத முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் a கிராஸ் c ஈக்குவல் டு a ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 0, 1 கிராஸ் ஆஃப் c ஓட எலிமெண்ட்ஸ் வந்து 3, 5. So Cartesian product 0, 3 and 0, 5
next 1 comma 3 1 comma 5. so a cross c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். next b cross c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். so b ஓட எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 3 and 4 and c ஓட எலிமெண்ட்ஸ் 3 comma 5. so that is equal to 2 comma 3 2 comma 5 3 comma 3 3 comma 5 4 comma 3 4 comma 5. சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்முக்கான ஆன்சர்ஸ் மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இதனுடைய ஆன்சர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சியோட ஆன்சர்ஸ் என்னன்னா யூனியனை கம்பைன் பண்ணுறது. ரிப்பீட்டடாக ஏதாவது இருக்கான்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 0,3 இருக்கா இல்லை 0,5 நோ 1,3 இல்ல 1,5. ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகல. அப்ப எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம எடுத்து எழுத வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5. ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ ஐ கேன் மார்க் இட் அஸ் ஆன்சர்ஸ் 2. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைனல் ஆன்சர்ஸும் நம்ம செக் பண்ண போறோம். நம்மளுக்கு சேம் ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அங்க 0,3 இருக்கு. எஸ், இங்கேயும் 0,3 இருக்கு. 0,5 0,5 1,3 1,3 1,5 1,5 2,3 2,3 2,5 2,5 3,3 3,3 3,5 3,5 4,3 and 4,3 4,5 4,5. So from 1 and 2 we can say that A union B cross C is equal to A cross C union B cross C. Hence